காரியம் அதுதான் இஹ்சான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஹ்சானை பற்றி சொல்லும்பொழுது சொல்லுகிறார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. நீங்கள் ஒரு இபாதத்தை செய்தால் அல்லாஹ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த உணர்வோடு நீங்கள் இபாதத் செய்ய வேண்டும். அடிப்படை 3 தரம் இருக்கிறது. முதலாவது முஸ்லிம், இரண்டாவது முஃமின், மூணாவது முஹ்சின். இந்த 3 பட்டியல் முஹ்சின் என்ற பட்டியல் தான் மிகவும் மேலானது, சிறந்தது. அவர்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கின்றான் என்று குர்ஆனில் பல இடங்களில் நாம் பார்த்திருப்போம். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அதிகமாக நன்மை செய்யக்கூடியவர்கள், அதிகமாக நல்லதை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அந்த முஹ்சினுடைய பண்புகள் என்ன என்று தெரியுமா? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையில். அதனால்தான் தாபிஈன்கள் சஹாபாக்களை பார்த்த அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்களுடைய தொழுகையில் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய ரப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம், அந்த நிலையில் நாங்கள் தொழுவோம். எங்களுக்கு பின்னால் மலக்குல் மௌத் இருக்கிறார், அந்த நிலைமையில் அந்த பயத்தோடு அந்த தொழுகையில் ஈடுபட்டிருப்போம். இதற்கு பிறகு எனக்கு மரணம் வந்துவிடும், அந்த பயத்தோடு அந்த கவனத்தோடு அந்த தொழுகையில் நாங்கள் ஈடுபட்டிருப்போம். சுப்ஹானல்லாஹ். இதே தொழுகையில் நம்மளுடைய தொழுகையுடைய நிலைமை என்ன? தாபிஈன்களும் சஹாபாக்களுடைய தொழுகையின் நிலைமை, நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அதுதான் இன்னைக்கு கேள்வி சகோதரர்களே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஹ்சானை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. நீங்கள் இபாதத் செய்யும் பொழுது அந்த இறைவனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த இறைவனை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த இறைவனிடம் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த இறைவன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமை உங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு. அல்லது அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த அந்த பயத்தோடு நீங்கள் தொழுகையில் ஈடுபட்டிருங்கள், அந்த பயத்தோடு நீங்கள் இபாதத்தில் ஈடுபட்டிருங்கள். நம்ம தொழுகிறோம், அல்லாஹ் நம்ம பார்க்கறது. எப்படி அல்லாஹ் பார்க்கறது? அல்லாஹ் நம்ம தான் பார்த்தது கிடையாது. எப்படி அந்த சிந்தனை வரும்? பல பேருக்கு இப்படி சிந்தனை வந்தால், நம்ம அல்லாஹ் பார்க்க முடியலனாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த நிலைமையிலிருந்து அந்த பயத்தோடு அந்த தொழுகையில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு இந்த தொழுகையில் ஒரு பயம் வரும், அந்த தொழுகையில் கவனம் வரும். அந்த தொழுகை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது போல அந்த தொழுகை இருக்கும். அப்ப அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொன்னால் அது யாருக்கு? யார் தொழுகையில் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள், யார் தொழுகையில் அதிகமாக திருடுகிறார்கள். தொழுகையில் திருடுவதால்